தற்போதைய செய்தி. பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தற்கொலை அல்ல கொலை என்று சிறுமியின் தாயார் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது பள்ளியில தற்கொலை செய்து கொண்ட மாணவியோட உடலை வாங்க மறுத்ததோட இல்லாம அவரது மகளை, அதாவது இறந்து போன அந்த சிறுமியை திருநங்கைன்னு கூறி அவமானப்படுத்தியதாக கூறி அவங்க தாயார் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை தற்போது கிளப்பியிருக்கிறாங்க. விழுப்புரம் சீனிவாச நகரை சார்ந்தவர் வித்யாஸ்ரீ என்பவரோட மகள் கோவச்சிங்க, 14 வயசு ஆச்சு. கடலூர் மாவட்டம் மேலப்பட்டாம்பாக்கம் அரசு உதவி பெறும் பெண்கள் கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியில தங்கி 9ஆம் வகுப்பு தங்கியிருந்து 9ஆம் வகுப்பு விடுதியில் தங்கியிருந்து படிச்சுட்டு வந்தாங்க. நேற்று மாணவி பள்ளிக்கு செல்லாத நிலையில நேற்று மாலை விடுதி கழிவறை பகுதியில கோவஸ்ரீ தூக்குமாட்டிய நிலையில இருந்திருக்கிறாரு. மாணவி பள்ளி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அப்போ கோவஸ்ரீ ஏற்கனவே பரிசோதனை செய்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இறந்துட்டதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து கோவஸ்ரீயோட உடலை பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்போட இயங்கி வந்த நிலையில மாணவியின் தாய் மற்றும் சகோதரி அவங்க உறவினர்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இப்ப நெல்லிக்குப்பம் போலீசார் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவியோட உடலை பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டிருக்காங்க. ஆனா மாணவியோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவியோட உயிரிழப்புக்கு காரணமான விடுதியின் வார்டன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம்னு சொல்லி அந்த உறுதியா சொல்லிட்டாங்க. மேலும் மாணவியோட தாயார் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு சரியில்லை குற்றச்சாட்டை முன்வைத்ததாகவும், மேலும் அந்த மாணவியோட இறந்து போன மாணவியை கோவஸ்ரீயை திருநங்கை என்று கூறி அவமானப்படுத்தியதாகவும் அந்த வார்டன் தரப்புல தெரிவிச்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தனது மகள் செல்போன் பயன்படுத்தியதாக அவங்க தெரிவிச்சிருந்த நிலையில, செல்போனை பயன்படுத்தி இருந்தால் நானே உன் மகளை எடுத்து செல்கிறேன்னு சொல்லி, அதாவது என் பொண்ணு செல்போன் எடுத்து இது பண்ணதான் நீங்க சொன்னீங்கன்னா என் பொண்ணோட உயிரில நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. அது தரப்புல பள்ளி தரப்புல என்ன பண்றாங்க, அந்த பொண்ணோட கொண்டு வந்து இந்த சூட்கேஸை உடைக்கிறாங்க. அப்படி எதுவுமே அங்க இல்லை. இதனால என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கட்டமா பள்ளி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மகா வீசிங் ப்ராப்ளம் இருந்ததா சொல்லி காரணமா தான் அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்க வந்த பிறகுதான் அவர் உயிரிழந்த விவகாரமே எனக்கு தெரியும்னு அவங்க சொல்லியதோட இல்லாம, இந்த இப்படி அடுக்கடுக்கா அந்த மாணவியோட மரணத்துல அடுக்கடுக்கான பொய்யா பள்ளி நிர்வாகம் கூறி வருவதாகவும் உண்மையை மறைக்கப்படுவதாக அவங்க குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. மாணவியோட உடல் தற்போது வரை அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற நிலையில இது குறித்த பிரச்சனை எப்போ முடியுங்கிறது ஒரு இன்னும் தெரிய வரல. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.